அண்மைச் செய்தி. நவம்பர் 25 மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய 25ஆம் தேதி முதலே மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய 25ஆம் தேதி தெற்கு வங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும், இதை தொடர்ந்து அதற்கடுத்த 2 தினங்கள்ல, அதாவது 27ஆம் தேதிக்குள்ளாக வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டையும் இலங்கை கடற்கரை பகுதியை நோக்கியும் நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது கணிப்புகளை கணித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக, அதாவது குறிப்பா 25ஆம் தேதி அது தெற்கு வங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய நிலையில தமிழ்நாட்டிற்கு மழைக்கான வாய்ப்பு தீவிரமடையும் என்ற ஒரு தகவலை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. 25ஆம் தேதி நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது மிக கனமழையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. 25ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை வரக்கூடிய 25ஆம் தேதி பெய்யக்கூடும் எனவும், கடலூர், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. 26ஆம் தேதி கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராமநாதபுரம் மாவட்டங்களில் 26ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் 27ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா 27ஆம் தேதி மயிலாடுதுறை, திருவாரூர், கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள்ல 27ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கனமழைக்கான விவரங்களை பொறுத்தவரையிலும் 29ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் எனவும், நமக்கு 28ஆம் தேதி வரையிலும் மிக கனமழை என்ற அளவில் மழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், 27ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அறிவிப்பை ஒட்டியே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய நகர்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதுக்கு பிறகாக தமிழ்நாட்டின் கடலோர பகுதியை நோக்கி நெருங்கக்கூடிய நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு வட தமிழ்நாட்டு கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கு 27ஆம் தேதிக்கு பிறகாக அந்த மழை வாய்ப்பு மாறக்கூடியதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதன் மூலமாக தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகள் 25ஆம் தேதிக்கு பிறகாக இருக்கும் என்ற ஒரு தகவலை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை கடந்த 2 தினங்களாக சற்று வலு குறைந்திருக்கிறது. இது இன்னும் வரக்கூடிய 2 நாட்களுக்கு வலு குறைந்த அளவில் லேசான முதல் மிதமான அளவில் மட்டுமே மழை பெய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் எனவும், 25ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பரவலாக தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த முன்னறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது.